ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நிறைய நபர்கள் வந்து நம்ம டாக்டர்ஸ் நிறைய பிஜிக்கு எக்ஸிட் ரூல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க சார். அது எப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எப்போ எக்ஸிட் பாலிசின்றது ஓப்பன் ஆகும், எக்ஸிட் ஃப்ரீ எக்ஸிட்ன்றது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது கேட்குறீங்க. கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் R1 ப்ராசஸ் வந்து இப்போ எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே அலர்ட் ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது 18th அந்த மாதிரி ஒரு டேட்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் R1 ப்ராசஸில் அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க. ஒன்று அலர்ட் ஆகாதவங்க என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் ஃப்ரீ எக்ஸிட்கான ஆப்ஷன்ஸ் எக்ஸிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அப்புறம் ரவுண்ட் 1ல அலாட் ஆனவங்க இன்கேஸ் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணின பிறகு எனக்கு இந்த காலேஜ் வேணாம் சார், நான் வந்து இந்த காலேஜ் போகலான்னு இருக்கேன் அடுத்த ரவுண்டில் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு அப்கிரேடேஷனுக்கு பில்டிங் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வருவீங்க. இதுதான் ரவுண்ட் 1 ப்ராசஸில் இருக்கும். சரியா? சரி, ஃபோர்ஃபிட்டிங் கண்டிஷன்ஸ் எப்பெல்லாம் அப்ளை ஆகும், என்னென்ன மாதிரியான காரணங்களில் ஃபோர்ஃபிட்டிங், அதாவது அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ். இப்போ இது எப்படின்னா, ரவுண்ட் 1ல உங்களுக்கு வந்து காலேஜ் அலர்ட் ஆயிடுச்சு. அலர்ட் ஆனால் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க. ரிப்போர்ட் பண்ணின பிறகு நீங்கள் வந்துட்டு அப்கிரேடேஷன் கொடுக்குறீங்க, ரவுண்ட் 2க்கு போறீங்க. ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ரவுண்ட் 2 அப்கிரேடேஷன் கொடுக்குறீங்க, ரவுண்ட் 2க்கு போறீங்க. ரவுண்ட் 2ல அலர்ட் ஆகலை அப்படின்னா திரும்பவும் ரவுண்ட் 1ல உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரவுண்ட் 2ல அலர்ட் ஆயிடுச்சு அப்கிரேடேஷன் மூலியமா, ஆனால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை. ஜாயின் பண்ணாத சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. இன்னொன்று, சார் ரவுண்ட் 2ல கிடைச்சிருச்சு, அப்கிரேடேஷனில் ஜாயின் பண்ணிட்டேன், பட் அந்த கண்டிஷன்ஸில் நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். அப்போ எக்ஸிட் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஃபோர்ஃபீட் ஆகுமானா கண்டிப்பாக ஃபோர்ஃபீட் ஆகும், அமௌண்ட் வராது. இன்னொரு கண்டிஷன், ரவுண்ட் 2ல ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஃபர்ஸ்ட்ல ரவுண்ட் 1ல கிடைக்கல, ரவுண்ட் 2ல எனக்கு கிடைச்சிருக்கு. ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட்ல கிடைக்கல, ரவுண்ட் 2ல எனக்கு கிடைச்சிருக்கு. இதை எக்ஸிட் பண்ணலாமான்னு கேட்டால் அதையும் எக்ஸிட் பண்ணலாம், பட் ஃபோர் ஃபீச்சர் அமௌண்ட் வந்து வராது. இதுதான் கண்டிஷன். சரி, கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 2ல அலர்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டியூஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. சரியா? அதுலேயும் ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து ரவுண்ட் 3க்கு போவாங்க அப்கிரேடேஷன் மூலியமா. அந்த அப்கிரேடேஷன் மூலியமா ரவுண்ட் 3க்கு போகிறப்போ அங்கேயும் நீங்கள் வந்து அப்கிரேடேஷனில் கிடைக்கல அப்படின்னா திரும்ப ரவுண்ட் 2ல கிடைச்ச சீட்டுக்கு நீங்கள் திரும்ப போயிடலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரவுண்ட் 3ல ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ரவுண்ட் 3ல கிடைச்ச காலேஜில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்படி ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களால் திரும்பவும் சென்ட்ரல் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் திரும்பவும் ACCCல வேற எந்த ரவுண்ட்லையும் நீங்கள் ஸ்டே வேகன்சி எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி டிபார் பண்ணிடுவாங்க. சரியா? பட் ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். சரியா? ஸ்டே வேகன்சி ரவுண்டில் ஏதாவது கிடைச்சி அதில் போகாமல் இருந்தீங்கன்னா தான் கம்ப்ளீட்லி எந்த ஸ்டேட் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. அதனால என்னோட விஷயத்தில் நான் சொல்றது என்னன்னா, ரவுண்ட் 2 வரைக்கும் பாருங்க, முடிச்சுட்டு அதோட வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப சேஃபு. சரியா? கிடைக்கலன்னா உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். கிடைச்சதுன்னா அது கிடைக்கிற காலேஜை ஜாயின் பண்ணிட்டு அமைதியாக போயிடுங்க. சரியா? அதன் பிறகு கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த அப்கிரேடட் சீட் ஃப்ரம் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல ஒரு சீட்டை அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, ரவுண்ட் 2ல கிடைச்சிருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்து ஃபோர் ஃபீச்சர் ஆகிடும். இஃப் த கேண்டிடேட் ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, சார் தெரியாமல் 2023க்கு பதிலாக 24ன்னு போட்டேன் சார், யூஜி முடிச்ச இயர், ஹவுஸ் சர்ஜன் முடிச்ச இயரை மாற்றி போட்டேன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபோர் ஃபீச்சர் ஆகிடும், சீட்டே கேன்சல் ஆகிடும். அப்புறம் ரவுண்ட் 1ல நாட் அப்கிரேடட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல நீங்கள் அப்கிரேட் பண்ணல, பட் ஆனால் நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணலை, அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க. சரியா? அந்த ரிசைனேஷன் எப்படின்னா, R2ஓட ரவுண்ட் 2ஓட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியான பிறகு நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க. அந்த கண்டிஷன்ஸில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. சரி, கேண்டிடேட் வந்து நீங்கள் நினைக்கலாம், சார் நான் வந்து ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணியிருக்கோம், பட் நான் போய் டேரெக்டாக ஆஃப்லைனில் போயிட்டு எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்து சைன் வாங்கி ரிப்போர்ட் வாங்கிடலாமா, என்னோட அப்ளிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிடலாமான்னு கேட்டால் வாங்கலாம். பட் எப்படினாலும் ஆன்லைனுக்கு தெரிஞ்சிடும். அது எந்த ரவுண்டோ அதுக்கேற்ற மாதிரி ACCC உங்களோட நேம் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கான பெனால்ட்டி அல்லது அதுக்கான ஃபோர்ஃபீச்சிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக ACCC பிஜி கவுன்சிலிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வேகன்சி ரவுண்டில் ஏதாவது சீட்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரைக்கும் போக வேண்டாம். அதாவது ரொம்ப கீழே முன்னாடி கிடைக்கவே கிடைக்காது, லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிறவங்களாம் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ எக்ஸிட் யாருக்கு? ஃப்ரீ எக்ஸிட்ன்றது ரவுண்ட் 1ல அலர்ட் ஆகிடுச்சு, பட் நான் வந்து வெளியே வந்துடுறேன் சார், எனக்கு வேண்டாம், நான் ஸ்டேட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும்ல, அந்த ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு தான் வரும், அலர்ட் சீட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வரும். அப்போ அலர்ட் சீட் ஆகாதவங்களுக்குலாம் எப்போ சார் நாங்கள் வெளியே வர முடியும்னு கேட்டால், ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும்ல, அந்த ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிறப்போ அந்த டேட்டுக்கு அந்த டைம் உங்களோட லாகினை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்கும், ஆர் யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 அப்படின்னு கேட்கும். அந்த ரவுண்ட் 2ல எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க.
ரவுண்ட் 2 அந்த இதில் நெக்ஸ்ட் நோ கொடுத்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் 1ல் நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து வேண்டாம், நான் அடுத்த ரவுண்ட் போகலை, நான் இதோட நின்றுக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அதுதான் எக்ஸிட்டிங் ப்ராசஸ். நோ கொடுத்தீங்கன்னா எக்ஸிட்டிங். அந்த எக்ஸிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறது எல்லா ப்ராசஸும் இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் போஸ்ட் கிராஜுவேட்கான இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்னோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். வேறு என்ன டவுட்ஸ் என்னனாலும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னனாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் கைட் பண்ண எப்போவுமே தயாராக இருக்கேன். இந்த பிஜி பொறுத்தவரை உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பி ஓப்பன். எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் ஓப்பனாக கேளுங்க. கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் சார் ஐ எம் கெட்டிங் ஷை டு கமெண்ட் இன் வீடியோஸ், ஸோ அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஓப்பனாக நீங்கள் பேசுகிறது இன்னும் எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கான வீடியோஸை கொண்டு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு இது இருக்கும். ஃபியூச்சரில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.